வெல்கம் டு சிம்பிளி ஷென்பா. இன்னைக்கு நம்ம பெலாக்கொட்டை, கத்திரிக்காய், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வச்சு ஒரு டிஷ் செய்ய போகிறோம். பெலாக்கொட்டை நீங்கள் இந்த தோல் நம்ம எடுக்கணும். இது நீங்கள் வறுத்தாலும் இந்த தோல் வந்துடும். அப்படி இல்லைன்னா குக்கரில் நீங்கள் வேக வச்சு எடுக்கும்போது அந்த தோல் நமக்கு தனியாக கல் வந்துடும். இல்லை நீங்கள் அடுத்த நாள் செய்கிறீங்கன்னா அதை அப்படியே கொஞ்சம் வெயிலில் காய வச்சுருந்தீங்கன்னா அந்த தோல் நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த தோலை நம்ம எடுத்துட்டு கையில் பிச்சாலே வந்துடுங்க. ஒரு நாள் வைக்கும்போது இந்த மாதிரி இதை குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பெலாக்கொட்டையை பாருங்கள், தோலல் எடுத்துட்டு நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் பெருசாக போட்டுக்கலாம், இல்லைனா முழுசாக கூட போட்டுக்கலாம். இதை நம்ம இப்போது வேக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டோன்னா போதும். ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம். நம்ம ஒரே விசில் விட்டு வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ பார்க்கலாம். பாருங்கள், தண்ணி லைட்டாக தான் ஊற்றணும், கரெக்டாக வெந்திருக்கு. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். கடாய் சூடாயிருச்சு, எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு, சீரகம், கருவேப்பிலை, அது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 5-6 பல் பூண்டு, இது கூடவே உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். இது கூட இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். பெருசாக இருந்தால் 1 எடுத்துக்கோங்க போதும். தக்காளியும் நல்லா வதங்கட்டும். தக்காளி வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சுங்க. இப்போ நம்ம மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் 1 ஸ்பூன். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நல்லா கலந்து விட்டுடலாம். இது கொஞ்சம் வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம பெலாக்கொட்டையை சேர்த்துக்கலாம். கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் ஓரளவுக்கு வதங்கிடுச்சுங்க. இது கூட இப்போ நம்ம பெலாக்கொட்டையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் வேகத்துக்கு நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு மூடி வச்சிடலாம் கொஞ்ச நேரம்.
இப்போ நம்ம பார்க்கலாங்க. இது வந்து மூடி வச்சுருந்தோம் இல்லையா, அப்பப்பவும் திறந்து கிளறி விட்டுக்கோங்க. அப்படியே மூடி வைக்க வேண்டாம். இப்போ ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பலாக்கொட்டை பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நீங்கள் கிரேவி மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து முதல்ல வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். கிரேவி மாதிரி இருக்கும். இட்லி தோசைக்கு கூட தொட்டு சாப்பிட்லாம். இது பார்த்திங்கன்னா தயிர் சாதத்துக்கு, பருப்பு சாதத்துக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சிம்பிளி ஷென்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.